என் கணவனுடைய பெயர் ரமேஷ். நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு 15 வயசு இருக்கும்போதே, அதாவது நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே ரமேஷ் என்கிட்ட வந்து காதல சொன்னாரு. ரமேஷ் என்னுடைய கிளாஸ்மேட் தான். நாங்க 2 பேருமே வந்து ஒரே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தோம். எனக்கு ரமேஷை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே ரமேஷ் வந்து என்கிட்ட காதலை சொல்லதும் நானும் அவருடைய காதலை ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்கள் 2 பேருடைய குடும்பமும் ரொம்ப வறுமையான குடும்பம் தான். அதனால் ரமேஷுடைய குடும்பத்தார் அவனை உடனடியாக 10ஆம் வகுப்பு முடிக்கவும் வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிட்டாங்க. நான் மட்டும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். பொதுவாக எங்கள் ஊரில் 10ஆம் வகுப்பு முடிஞ்சதுமே வந்து நிறைய பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் என்னை 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சாங்க. நான் 12ஆம் வகுப்பு முடிக்கும்போது என் கூட படித்த நிறைய தோழிகளுக்கு கல்யாணமாகி குழந்தைலாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் திருமணம் செஞ்சு வைக்கல. எனக்கும் மாப்பிள்ளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷும் வந்து வெளியூருக்கு போன பிறகு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ தான் ஊருக்கு வருவான். திருவிழானா கண்டிப்பாக வந்துடுவான். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் மட்டும்தான் என்னால் ரமேஷை பார்க்க முடிஞ்சுது. அப்படி பார்த்து தான் நாங்கள் 2 பேரும் எங்களுடைய காதலை வளர்த்து வந்தோம். நான் 12ஆம் வகுப்பு முடிக்கிறதுமே என்னை நிறைய பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கும் சில பேருடைய வரன் வந்து பிடிச்சிருந்துச்சு. அதனால் யாருக்கு வந்து ஜாதகம் பொறுத்ததோ அவங்களுக்கே என்னை திருமணம் செஞ்சு வைக்கலான்னு என் அப்பா முடிவு பண்ணி சில பேர்கிட்ட ஜாதகத்தையும் வாங்கி வச்சுருந்தாங்க. ஜாதகத்தையும் எங்கள் அப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஐயோ கண்டிப்பாக ஜாதகம் பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை திருமணம் செஞ்சு வச்சுருவாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப திக்குன்னு இருந்துச்சு. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ரமேஷும் வந்து ஊருக்கு வந்தான். அவனை எப்படியோ தனியாக சந்தித்து இந்த நிலைமையை அவங்ககிட்ட சொன்னேன். என்னை பொண்ணு கேட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் என் அப்பாவுக்கும் சில வரன்கள் பிடிச்சி போச்சு. அதனால் ஜாதகத்தை வாங்கி வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஜாதகம் பொருந்துச்சுன்னா என்னை உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு நான் ரமேஷ் கிட்ட சொல்லி அழுதேன். உடனே ரமேஷ் வந்து அல்லாதப்பில் நாம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் என்னுடைய காதலை சொன்னாலும் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வருமானமும் இல்லை, அந்தளவுக்கு வயசும் இல்லை. அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரே வழி நம்ம இந்த ஊரை விட்டு ஓடுறது தான். நம்ம அதனால் 2 பேருமே ஓடி போய் நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழலாம். உனக்காக நான் நைட்டு காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. நானும் வீட்டிலேருந்து ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். ரமேஷ் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரிஞ்சிச்சு. நம்ம ஒன்று இழந்தால் தான் ஒன்று அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய குடும்பத்தை இழந்து நான் ரமேஷுக்காக வீட்டை விட்டு அன்றைக்கி ஓடி போனேன். நானும் வீட்டிலேருந்து எதுவுமே எடுக்காமல் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடைய வந்து ரமேஷோட ஓடி போயிட்டேன். நாங்கள் 2 பேரும் கோவைக்கு வந்தோம். கோவைக்கு வந்த பிறகு எனக்கு ரமேஷ் தாலி கட்டி கோவையிலே வந்து ஒரு வாடகைக்கு ஒரு வீடு பிடித்து நாங்கள் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்தோம். ரமேஷ் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நபர்கிட்ட தான் வந்து வேலை செஞ்சுட்டு வந்தார். ரமேஷை நம்பி ஓடி வந்து என்ன அவன் ஏமாத்தலை, என்னை ரொம்ப சந்தோஷமாகவே வச்சுருந்தான். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தோம். அந்த சமயத்தில் நான் கர்ப்பமாகவும் இருந்தேன். நான் கர்ப்பமானதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். என்னை ரொம்ப அன்பாகவும் பார்த்துக்கிட்டான். நாங்கள் 2 பேருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணதால் என்னையும் என்னுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கலை, ரமேஷும் அவருடைய பெற்றோர்களை ஏற்றுக்கலை. நாங்கள் யாரோடைய துணையும் இல்லாமல் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாளே எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. பொன் குழந்தை பிறந்த பிறகு நமக்கு குழந்தை ஆயிடுச்சு. இனிமேல் இந்த வருமானம் பத்தாது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம். இவ்வளோ நாளும் நான் ரியல் எஸ்டேட் தொழிலில் என்னுடைய முதலாளிகிட்ட நான் தொழிலை கற்றுக்கிட்டேன். அதனால் நான் இனி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் பண்ணுங்கள், கடவுள் நம்மக்கிட்ட துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை நான் ஊக்குவித்தேன். ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் டல்லாச்சு. இதனால் கையில் பணம் இல்லாமல் என் கணவன் வந்து கடன் வாங்கினார். கடனை வாங்கி திரும்பவும் தொழில் பண்ணார். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப வருமான லாபமும் இல்லை. காரணம் என்னென்னா அவர் வாங்கின கடனுக்கு மாதம் வட்டி கட்ட வேண்டியிருந்துச்சு. எங்களுக்கு லாபம் கிடைச்சாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து வட்டியாக போனதால் எங்களுக்கு பெரிய அளவில் வருமானமும் இல்லை. இதனால் நாங்கள் குழந்தை வளர்க்குறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டோம். இதனால் நானும் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதனால் நானும் வேலைக்கு போனேன். நான் எப்போ வேலைக்கு போனனோ அப்போ தான் வந்து என்னுடைய பெற்றோருக்கு நம்ம செஞ்ச இந்த துரோகத்தால் தான் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சுது. நான் வந்து வேலைக்கு போன பிறகு தான் நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமே, நம்ம பெற்றோர்கள் சொன்ன மாதிரியே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டியிருந்தால் நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கும் தோண ஆரம்பிச்சுது. நான் வாங்கக்கூடிய சம்பளம் என்னுடைய குடும்பத்தை நடத்த ஓரளவுக்கு அது உதவியாகவும் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கடன் வாங்கி தொழில் செஞ்சும் பெரிய அளவில் வந்து வருமானம் இல்லை. இதனால் அந்த தொழிலையும் என் புருஷன் விட்டுட்டு பழையபடி அவர் முதலாளிகிட்டே போய் வந்து வேலை செய்ய போயிட்டார். ஆனால் அந்த முதலாளி கொடுக்கக்கூடிய சம்பளம் அனைத்துமே வந்து அவர் வாங்கின கடனுக்கான வட்டியாகவே போக ஆரம்பிச்சுது. கடைசியில் என்னுடைய வருமானத்தில் வச்சு தான் நாங்கள் குடும்பமே நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்படியே பல வருடங்களும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என் புருஷனுக்கும் இந்த மாதிரி என்னை நம்பி ஓடி வந்த ஒரு பொண்டாட்டியை இப்படி நல்லா வச்சுக்க முடியலையே, அவளை நம்ம இப்படி கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டார். அதை நினச்சி தினம் வருந்துக்கிட்டே இருந்தார். நானும் அவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு அவர் வேலை செஞ்ச அலுவலகத்திலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. என்னுடைய கணவனை இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், உடனே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த மருத்துவமனைக்கு போனேன்.
நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என் புருஷனோட முதலாளி அங்கே இருந்தார். அவர்கிட்ட என் புருஷனுக்கு என்னாச்சு, அவரை நான் பார்க்கணும், அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் மௌனமாக இருந்தார். ப்ளீஸ் சொல்லுங்கள், நான் அவரை நம்பி தான் நான் இருக்கேன், எனக்கு வேறு யாருமே இல்லை, அவர் இல்லைனா இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியாது, ப்ளீஸ் தயவுசெய்து சொல்லுங்கள் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சி கதறி அழுதேன். அவர் என்னை பார்த்து அவர் என்கிட்ட வந்து, இல்லைம்மா உன் புருஷன் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னால் உடனே நாங்கள் அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து அவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார். இதை கேட்டதுமே திவ்யா கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. ரமேஷ் இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுமே திவ்யாவால் அதை தாங்கி கொள்ள முடியல. இனி இந்த குழந்தைய நான் எப்படி வளர்ப்பேன், தனியாளாக எப்படி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையிலே வந்து கத்தி கதறி அழுதுருக்காங்க. இவங்களை பார்த்த மற்றவங்களுக்கு இவங்க மேலே இறக்கப்படுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழுதுட்டு இருந்திருக்காங்க. இதனால் அவருடைய முதலாளி கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கிட்ட வந்து ஆஸ்பத்திரிக்கு தேவையான பணம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லா செலவையும் ஏற்றுக்கிட்டாரு. ரமேஷுக்கு கட்ட வேண்டிய அனைத்து தொகையுமே அவரே வந்து ஹாஸ்பிட்டல்லையும் கட்டிட்டாரு. கணவன் இருந்த சோகத்தில் கொஞ்ச நாளாகவே வந்து திவ்யா வேலைக்கு போகாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போனால் தான் வந்து குழந்தைக்கு சாப்பாடு அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க வீட்டை தேடி கடன்காரங்களாம் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கணவன் வந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் மொத்தமே வந்து வட்டிக்காக தான் போகும். ஆனால் இப்போ கணவனே இறந்ததால் வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. திவ்யா இருக்கக்கூடிய வீடும் வந்து ஒரு வாடகைக்கு வீடு தான். கடன்காரன்லாம் வந்து பணத்தை கேட்கும்போது தான் கணவன் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற உண்மையை வந்து திவ்யாவுக்கு தெரிய வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு தெரிஞ்சதுமே திவ்யாவுக்கு தலையே சுத்திருச்சு. இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன், என்கிட்ட சொத்து எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கதறி எழுதியிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி திவ்யாவுடைய வீட்டுக்கு கடன்காரன்லாம் வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவருடைய கணவனுடைய முதலாளி நேராக வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தவர் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அவருடைய முதலாளி வந்து திவ்யா கிட்ட, சரிம்மா இந்த 50 லட்ச ரூபாய் நானே கொடுத்துறேன், இந்த பணத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சமயத்தில் திவ்யாவுடைய கண்ணுக்கு தன் கணவனுடைய முதலாளி வந்து ஒரு கடவுளை போல தெரிஞ்சார். இவருக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்தாங்க. ஆனால் முதலாளி எந்த நோக்கத்தில் இந்த கடன் அனைத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார், அதோடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு திவ்யாவுக்கு தெரியாமே இருந்துச்சு. முதலாளியோட பேர் தர்மலிங்கம். அவருக்கு 60 வயசு இருக்கும். அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அவருக்கு பிள்ளைன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. தர்மலிங்கத்துக்கிட்ட தான் ரமேஷ் வந்து ரொம்ப நாளாக வந்து வேலை பார்த்துட்டே வராரு. ஏதாவது விசேஷம் அப்படின்னா தர்மராஜ் வந்து ரமேஷோடைய வீட்டுக்கு வருவார். அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் புது ஆடைகள் எல்லாமே வாங்கிட்டு வந்து பரிசும் கொடுப்பாரு, செலவுக்கு கொஞ்சம் பணமும் கொடுப்பாரு. ஊரை விட்டு ஓடி வந்த திவ்யாவுக்கு தான் கணவனுடைய முதலாளியான தர்மலிங்கம் தான் ஒரே ஆதரவு. தன்னுடைய கணவனுடைய 16ஆம் நாளுக்கு அவருடைய முதலாளியும் கூப்பிட்டுருக்காங்க. அவரும் வந்திருக்காரு. திவ்யா அவருக்கு சாப்பாடும் பரிமாறியிருக்காங்க. ரமேஷ் உயிரோடு இருக்கும் போதெல்லாம் அவருடைய முதலாளியான தர்மலிங்கம் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் சாப்பிடவும் செஞ்சுருக்காரு. அப்படி சாப்பிடும்போதும் சரி, ரமேஷுடைய மனைவியான திவ்யா கிட்ட பேசும்போதும் சரி, கண்ணை பார்த்து தான் பேசுவார். ஆனால் ரமேஷ் இறந்த பிறகு அவருடைய வீட்டுக்கு வந்த தர்மலிங்கம் அவருடைய மனைவியான திவ்யா கிட்ட பேசும்போது கண்ணை பார்த்து பேசாமல் கழுத்துக்கு கீழே பார்த்து பேசியிருக்காங்க. இது மூலமாக வந்து திவ்யாவுக்கு தன்னுடைய முதலாளி வந்து என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் எந்த ஒரு எண்ணத்தோட எந்த எண்ணத்தில் என்னோட பழகிறாரு, எதுக்காக வந்து கடனை வந்து அடைச்சாரு அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால் திவ்யா வந்து கோபப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிதானமாக வந்து யோசிக்கும் போது, கணவன் இல்லாமல் நாம் இருக்கிறோம், இந்த நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நிறைய பேர் நினைக்க தான் செய்வாங்க. அப்படி தான் நம்மளுடைய முதலாளியும் நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி திவ்யா நினச்சிக்கிட்டாங்க. 14ஆம் நாள் வீட்டுக்கு வந்த முதலாளி சாப்பிட்டுட்டு போகும்போது திவ்யாவோட கையில் ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. இந்த பேப்பரில் உன் கணவன் வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, அதுக்காக வட்டியை நான் எவ்வளோ செட்டில் பண்ணியிருக்கேன், மொத்த தொகையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குமா, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வந்து திவ்யாவோட கையில் கொடுத்துட்டு போகிறாரு. அந்த பேப்பரை பிரித்து பார்த்த திவ்யாவுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. காரணம், தான் கணவன் வாங்கின கடன் மட்டும் 50 லட்சம், அதோடைய வட்டி மட்டும் 30 லட்சம்னு மொத்தம் 80 லட்சம் ரூபாய் வந்து கடன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் இருந்துச்சு. இதை பார்த்து திவ்யாவே வந்து அதிர்ந்து போயிட்டாங்க. அப்போ திவ்யாவுடைய முதலாளியை பார்த்து சொல்கிறாங்க, நான் வாங்குற சம்பளத்தில் இந்த 80 லட்சக்கான கடனை கூட என்னால் வந்து அடைக்க முடியாது. நான் வாங்குகிற சம்பளத்தை தான் வீட்டு வாடகை, எங்களுடைய சாப்பாடு, என் பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே நான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த 80 லட்ச கடனை என்னால் அடைக்க முடியாது. 80 லட்ச கடனுக்கான வட்டியை கூட என்னால் செலுத்த முடியாது. நீங்கள் ரொம்ப பெரிய மனசு பண்ணி இந்த தொகையை நீங்கள் வந்து செலுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. எங்கள் 2 பேரையும் விற்றா கூட என்னால் இந்த 80 லட்ச கடனை வந்து செலுத்த முடியாது. எங்கள் மேலே நீங்கள் வந்து ரொம்ப அன்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து தான் முதலாளிகிட்ட வந்து பேசியிருக்காங்க. வேறு யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு என்னென்னு போயிருப்பாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை வரைக்கும், கடைசி வரைக்கும், இப்போ வரைக்கும் எங்களுக்காக நீங்கள் நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா முதலாளியான தர்மலிங்கத்துடைய காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க. அழுதுட்டு இருந்த திவ்யாவை தூக்கிட்டு, கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரு வழி இருக்குது. உன் கணவன் பேரில் ஊரில் அவருக்கு ஏதாவது சொத்து இருக்கான்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்னுடைய ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாரு.
வீட்டை விட்டு ஓடி வந்ததால் தான் கணவனான ரமேஷுடைய ஃபேமிலி எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி கூட யாருமே வந்து பார்க்க வரலை, இறுதி சடங்கு கூட வந்து கலந்துக்கல. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நாம் போய் ரமேஷ் பேர் ஏதாவது சொத்து இருக்கான்னு கேட்டால் நமக்கு என்ன கொடுக்கவா போகிறாங்க? நம்ம எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தேவையில்லாம் நம்ம ஊரில் போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியை பார்க்குறதுக்காக மறுநாள் அவங்களுடைய ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே முதலாளியோட ரூமுக்கு போயிட்டு தன்னுடைய நிலைமையை வந்து சொல்கிறாங்க. நானும் என்னுடைய கணவனும் காதலிச்சு தான் ஊரை விட்டு ஓடி வந்தோம். அதனால் எங்களுக்கும் இப்போ யாருமே இல்லை, எங்களை யாரும் ஏற்றுக்கலை, சொத்தும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. அப்போ வந்து முதலாளி வந்து சொல்கிறாரு, சரிம்மா அழாதம்மா, உன் நிலைமை எனக்கு புரியுது. உன் நிலைமையில தான் இப்போ நானும் இருக்கேன். எனக்கும் மனைவி குழந்தைங்க யாரும் இல்லை, நானும் தனியாக தான் இருக்கிறேன், நானும் அன்புக்காக தான் ஏங்குறேன். நீ பேசாமல் உன்னுடைய வீட்டை வந்து காலி பண்ணிவிட்டு நீ என்னுடைய வீட்டுக்கே வந்துடு, உன் குழந்தைய கூட்டிகிட்டு வா, இனி ஒன்றை நான் பார்த்துக்கிறேன். ஏடா அது திடீர்னு புருஷன் செத்ததுமே இவர் இப்படி கேட்குறாரு, இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதம்மா. நான் உன்னை முதலாக பார்க்கும்போதே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ என்கிட்ட வேலை செய்யக்கூடிய ரமேஷோட பொண்டாட்டி அப்படின்னு தெரிஞ்சதால நான் ஒதுங்கிக்கிட்டேம்மா. ரமேஷ் உயிரோடு இருக்கும்போது நான் உங்ககிட்ட பழகிறது தப்பு, அது சரியும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து ரமேஷ் இறந்துட்டால இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பழகாமல் இருக்கிறது பெரிய தப்பு. அதனால தான் என் மனசில் உள்ளதை நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், வெளிப்படையாகவே சொல்கிறேன் அப்படின்னு அவருடைய முதலாளியான ராமலிங்கம் சொல்கிறாரு. ஏடா இவர் காசை கொடுத்துட்டு நம்மளை இப்படி படுக்க கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதம்மா. கடைசி வரைக்கும் எனக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனைவி தேவை. என் மனைவி இறந்து போனதுனால தான் நான் உன்னை ஒரு பொண்டாட்டியாக இந்த இடத்துல உன்னை வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் உன்னை கம்பல் பண்ணலை, வற்புறுத்தலம்மா. நீ நிதானமாக வீட்டுக்கு போயிட்டு நான் சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு எனக்கு நல்ல ஒரு முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை அனுப்பி வைக்கிறாரு. திவ்யாவும் வீட்டுக்கு வந்து முதலாளி சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு முதல்ல யோசிக்கிறாங்க. அப்படி நம்ம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா, காதலிச்சு ஊரை விட்டு ஓடி வந்தா பாரு, இப்போ அவன் புருஷன் செத்ததுமே உடனே வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி உலகம் பேசும். இல்லை நாம் முதலாளி சொன்ன மாதிரியே வந்து அவரோடே நம்ம வீட்டுக்கு போய் தங்கினாலும் கூட பாரு, புருஷன் செத்ததுமே முதலாளியை வளைச்சி போட்டுட்டா, வயசானவனோட போய் வந்து இப்போ குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு கேவலமாக பேசும். ஆனால் ஊர் உலகம் என்னதான் பேசினாலும் பசிக்கு ஊர் உலகம் சோறு போடாது, கஷ்டத்தில் உதவியும் பண்ண மாட்டாங்க. ஊருக்காக யோசிச்சா கண்டிப்பாக பசி பண்ணியில் செத்து தான் போகணும். ஆனால் நமக்காக யோசித்தோம்னா, இந்த ஊர் உலகத்தை மறந்து நமக்காக யோசித்தோம்னா நாமளும் சரி நம்முடைய பொண்ணும் சரி நல்ல நிலைமைக்கு வர முடியும். இதனால் முதலாளிக்கே மனைவி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை முதலாளிகிட்ட உடனே சொல்லாமல் முதலாளியை சந்தித்து நீங்கள் சொன்னதை பற்றி யோசிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டைமும் கேட்குறாங்க. உடனே முதலாளி, சரிம்மா, நீ உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ நீ எடுத்துக்கோ. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ இனிமேல் அந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது, நீ என்னுடைய வீட்டில் தான் இருக்கணும். உனக்கு எப்போ எனக்கு மனைவியாகணும்னு தோணுதோ அப்போ நம்ம 2 பேரும் கணவன் மனைவியாக இருந்தால் போதும். அது வரைக்கும் என்னோட வீட்டு மாடியில் நான் உன்னை தங்க வைக்கிறேன், நீயும் குழந்தையும் என்னுடைய வீட்டு மாடியில் தங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஏற்றுக்கிட்ட திவ்யாவும் தான் குழந்தையை அழைச்சிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போன பிறகு அவருடைய மகளை ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்து படிக்கவும் வைக்கிறாரு. முதலாளியான ராமலிங்கம் நடத்துகிற விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக திவ்யா மனசும் மாற ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அவருடைய குழந்தையும் முதலாளியை வந்து அப்பான்னு கூப்பிட்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் முதலாளிக்கு மனைவி ஆகலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்து திவ்யா வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை நான் முதலாளிகிட்ட போய் சொன்னேன். அவரும் மறுநாளே என்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதிச்சு உடனடியாக என்னை ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே அவரோட கையாலேயே எனக்கு தாலியும் கட்டினார். விதவையான எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இந்த கிடைச்ச வாழ்க்கையும் நான் ஏற்றுக்கிட்டேன். அதன் பிறகு கணவன் மனைவிக்குள்ள தினமும் என்ன நடக்கணுமோ அது எங்களுக்குள்ளேயும் நடக்க ஆரம்பிச்சது. அவரும் ரொம்ப நாளாக மனைவியை பிரிந்து ஏக்கத்தில் இருந்ததால் அவருக்கு நான் தினமும் தேவைப்பட்டேன். அவருக்கு வயசு தான் 60 ஆனாலும் அவருக்கு இன்னும் வாலிபம் இருக்க தான் செஞ்சது. அவர் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நான் புருஷன் வாங்கின கடன் தான் இப்படி அவரோட நம்மளை இருக்க வச்சது அப்படின்னு சொல்லி நான் நினச்சாலும் கூட, புருஷன் வாங்கின கடனுக்காக நம்மளையே இப்படி அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சேன்னு நான் நினைக்காத நாள் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, என்னுடைய சூழ்நிலை இப்படி ஆகி போச்சு. என்னுடைய எதிர்காலத்துக்கும் என்னுடைய மகளுடைய எதிர்காலத்துக்கும் நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு. 60 வயதான முதலாளியை நான் திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டது சரியா தவறா, என்னுடைய முதலாளியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது சரியா தவறா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.